சமந்தாவுக்கு மயோசிட்டிஸ் அப்படின்ற ஒரு நோய் இருக்கு அப்படின்றது உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா ஒரு மேடையில அவங்களே ரொம்ப ஓப்பனா இதை பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த நோயோடைய முக்கியமான விஷயம் என்னன்னா, தசைகள்லாம் வந்துட்டு ரொம்பவே வீக் ஆயிடும். எப்பவுமே சோர்வா இருக்க மாதிரியே இருக்கும். அதாவது ரொம்ப குறிப்பிட்டு சாதாரணமாக சொல்லணும்னா ஒரு அரை மணி நேரம் கூட இவங்களால நிற்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நோய் தான் சமந்தாவுக்கு வந்திருக்கு. இதை பலமுறை அவங்களே வந்துட்டு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ரொம்ப தைரியமா இருக்கிறதா சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்தில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நோய்க்கு அவங்க அப்பப்போ வெளிநாடுகளுக்கு போயிட்டு சிகிச்சை எடுத்து தான் வந்துட்டு இருக்காங்க. அதனால தான் இப்போ ஒரு சில படங்கள்ல நடிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பிரபலமான இயக்குனருடைய வெப் சீரிஸ்ல நடிச்சு வந்துகிட்டு இருக்காங்க சமந்தா. இந்த வெப் சீரிஸ்ல ஒரு சில சண்டை காட்சிகள்ல நடிக்கும்படி இருந்திருக்கு. அந்த சண்டை காட்சிகள்ல நடிப்பதற்கே இவங்க கிட்ட தயங்கி தான் போய் கேட்டிருக்காங்க. சமந்தா ஓகே நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு அந்த சண்டை காட்சி நடிச்சு முடிச்சு கொடுக்குற அந்த சமயத்துல இவங்க திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டு இருக்காங்க ஷூட்டிங் ஸ்பாட்லயே. உடனடியாக ப்ரொடக்ஷன்ல இருந்து சமந்தாவுக்கு ஆம்புலன்ஸ் வர வச்சு ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா தான், அதாவது 1-2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் வந்துட்டு சமந்தா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க. இந்த செய்தி தான் தற்போது சமூக வலைத்தளத்தில் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சமந்தா இன்னும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கலாம். இந்த நோய் முழுமையாக குணமடைந்த பின் மீண்டும் நடிக்க வரலாம் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. ஸோ நீங்க என்ன சொல்றீங்கன்றதை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.